பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருணோதய தொழுகைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற வாக்கு மாறாத ஜீவனுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவர, வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர, 6 மாதங்களை சமாதான தாபரங்களிலே நிறைவு செய்யும்படியான பெரும் கிருபையை அருள்மாரியாய் கொடுத்தவர, எங்களை உள்ளங் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர, எங்களை கரம் பிடித்து நடைபயிற்றுவிக்கிறவர, நாங்கள் திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் ஜெயமாய் நடத்தி கொடுத்தவர, எங்களுக்கு நேரிட இருந்த பேராபத்துகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி மறைத்தவர, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கருத்தா என்னை தாங்கி வழி நடத்துகிறவர, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். 6 மாதங்கள் 21ஆம் ஆண்டுல நிழலை போல கடந்து ஓடிவிட்டதப்பா. ஆண்டவரே, 7ஆம் மாதத்தை பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். என்னுடைய கம்பம் குருசேகரம், என்னுடைய உயிர்த்தெழுதலின் ஐக்கியத்துல 9 சபைகளில் கர்த்தருடைய பாதுகாவலும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த மாதம் முழுவதும் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை நிமித்தமாய் உம்முடைய கிருபையை நாங்கள் அதிகமாய் பெற்று அனுபவிக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் வேரூன்றி வளர, நாங்கள் மகிழ்ந்து சுகித்திருக்க நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2021ஆம் ஆண்டில் 6 மாதங்களை பத்திரமாக கடந்து
7ஆம் மாதத்தில் பிரவேசிக்க கிருபை செய்த தேவாதி தேவன் இந்த புதிய காலை வேளையில நமக்கு அருளும் நம்பிக்கை வார்த்தை யாத்ராகமம் 34:10. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்புதிய மாதத்துல கலக்கத்தோடும் இழப்புகளோடும் பிரவேசித்திருக்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவர் அருளும் ஆறுதல். யோவான் 16:20 நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்புதிய மாதத்துல 3 காரியங்களை ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளாக விதைக்க விரும்புகிறார். ஒன்று, உங்கள் துக்க மனம் மாறி போகும். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன். 2, உங்கள் துக்க தினம் முடிந்து போகும். ஏசாயா 60:20 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். 3, உங்கள் துக்க முகம் மறைந்து போகும். 1 சாமுவேல் 1:18 உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது. அதன் பின்பு அந்நாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நம்முடைய துக்க மனதை, துக்க தினத்தை, துக்க முகத்தை சந்தோஷமாக மாற்றுவது நம்முடைய தேவாதி தேவனுக்கு லேசான காரியம். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம். கொரோனா பெருந்தொற்றின் நாட்களில் உயிர் காக்க உயிரை துச்சமாக எண்ணி நடமாடும் தியாகிகள், மருத்துவர்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் கிருபை அவர்களை ஆளுகை செய்யட்டும். கோவிட்-19 2வது அலை. பலர் மரித்து போய்விட்டார்கள். பலர் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிறார்கள். பல தேவ மனிதர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? ஆனாலும் தொடர்ந்து ஜெபிக்கவே நாம் அழைக்கப்படுகிறோம். திருமறையில ஆதாமின் மகன் ஆபேலின் மரணத்தை ஆண்டவர் தடுக்கவில்லை. தாவீதின் உயிர் நண்பன் யோனத்தானின் மரணத்தை ஆண்டவர் தடுக்கவில்லை. உண்மையுள்ள ஊழியக்காரன் ஸ்தேவானின் மரணத்தை ஆண்டவர் தடுக்கவில்லை. ஆனால் சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டவரின் அநாதி தீர்மானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லாரும் ஏளனமாய் சிரித்தார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பொழுதோ விசுவாசத்துல வேர்கொண்டு வளர்ந்தார்கள். வில்லியம் கேரி என்ற தேவ மனிதன், ஆண்டவரே, நீர் எந்த திசையில் அழைத்து சென்றாலும் உமது கரங்களை பிடித்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று குறிப்பிடுவாரா? பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொன்ன வார்த்தைகளை மனதில் ஆழமாய் பதித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இம்மாத வாக்கு தத்துவம் 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருமறையில ஆண்டவருக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. பக்தன் பாடுவதை போல யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அதில் எதை சொல்லி பாடுவது? எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், எபினேசர் இதுவரை உதவி செய்த தேவன், இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கும் தேவன், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்ளும் தேவன், யெகோவா ஷாலோம் சமாதானம் தரும் தேவன், யெகோவா ஷம்மா நம்முள் உறைந்திருக்கிற தேவன், யெகோவா ரோயி மெய்ப்பரானவர், யெகோவா ஷபயோத் சேனைகளின் கர்த்தரானவர், யெகோவா ஒசேனு உருவாக்குகின்ற தேவன், யெகோவா ரப்பா சுகம் தருகின்ற தேவன், யெகோவா எலோகிம் எங்கும் நிறைந்தவர். இப்படி பெயர் பட்டியல் நம் ஆண்டவருக்கு நெடியது. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 5:6 ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். என்ன பெயர் தெரியுமா? கர்த்தர் உயர்த்துபவர். திருமறையில மோசே ஆண்டவருக்கு சூட்டிய பெயர் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவர். தாவீது ஆண்டவருக்கு சூட்டிய பெயர்
ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு சூட்டிய பெயர்கள் கிருபையின் தேவன், அன்பின் தேவன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற தேவன், 4:19 நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும் தேவன் என்று சொல்லி பல பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு உயர்த்துகிற ஆண்டவர் என்று சொல்லி பெயர் சூட்டுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை அன்னாளின் பாடல் என்று குறிப்பிடுவார்கள். 1 சாமுவேல் 2:7-8 கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவராய் இருக்கிறார். திருமறையில ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆழமாக கூர்ந்து படித்து பார்ப்போமையானால் நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறவர் என்ற உண்மையை நாம் உறுதியாக உணர்ந்து கொள்ள முடியும். யோசேப்பை ஆலியிலிருந்து அரண்மனைக்கு உயர்த்தியவர், மோசேயை கோபத்திலிருந்து விடுவித்து இஸ்ரவேலுக்கு தலைவனாக உயர்த்தியவர், சாமுவேல் சிறியவனாய் ஆலயத்தில் விடப்பட்டவரை இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கராக உயர்த்தியவர், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தியவர், சவுலை பவுலாக மாற்றி ஊழியத்தில பயன்படுத்தியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே உயர்த்தியவர், நம்மையும் இப்புதிய மாதத்துல உயர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். பேதுரு ஒரு சாதாரண மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர், அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே மறுதலித்தவர். இப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் திருச்சபையின் முதல் மெய்ப்பனாக உயர்த்தினார். பேதுரு உயர்வின் அனுபவத்தை பெற்று அனுபவித்ததினாலேயே சாட்சி பகருகிறார். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்றைய உலக வாழ்வில் உயர்வை விரும்பாதவர்கள் உண்டா என்று கேள்வி எழுப்பினார். நிச்சயமாக இல்லை. நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்படுவதே உயர்வுகளை வாஞ்சித்துத்தானே. எலியாவை பின்பற்றிய எலிசா விரும்பிய ஆவிக்குரிய வரங்களில உயர்வை என்றாவது ஒரு நாள் நாம் வாஞ்சித்து இருக்கிறோமா? ஆண்டவர் உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை திருமறையின் நிழலில் நாம் தியானிக்க இருக்கிறோம். 1, மனிதன் உயர்வை பெற கையாளும் வழிகள் 3. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆக நன்மையான உயர்வுகள் ஆண்டவரிடமிருந்தே நமக்கு வருகிறது. ஆனால் மனிதன் கையாளும் பாதைகள் விசித்திரமானதாகவே இருக்கிறது. 1, தங்களை தாங்களே உயர்த்துபவர்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் தேவாலயம் சென்றார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் ஆயக்காரர். பரிசேயன் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகங்களை ஒழுங்காக ஆலயத்தில் படைக்கிறேன், எனக்கு பின்னால் நிற்கிற ஆயக்காரனை போல இல்லாததினாலேயே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். ஆயக்காரன் தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். லூக்கா 18:14 அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி வீட்டுக்கு போனான் என்று படிக்கிறோம். பரிசேயன் தன்னை உயர்த்தினான், ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான். லூக்கா 18:14 பின்பகுதியில உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பரிசுத்தவானாக வந்தவன் பாவியாக்கப்பட்டான், பாவியாக வந்தவன் நீதிமானாக்கப்பட்டான். இன்றும் அநேக பரிசேயர்கள் தங்களை நீதிமான்களாகவும் மற்றவர்களை பாவிகளாகவும் குற்றப்படுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நிகழ்வு நமக்கு நினைவு இருக்கும். எதற்காக பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் தெரியுமா? ஆதியாகமம் 11:14 தங்களுக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக கட்டினார்கள். கட்டிட குழுவினரின் திட்ட வரைவில் கடவுளுக்கு இடமில்லாமல் போனது. ஆதியாகமம் 11:18 ஆண்டவர் அவர்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். ஆக தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்பதை மனதில் வைக்க அழைக்கப்படுகிறோம். 2, பிறரால் உயர்த்தப்படுபவர்கள். சிலர் தாம் உயரும் போது தமக்கு உதவி செய்தவர்களையும் உயர்த்தி அழகு பார்க்கிறார்கள். தானியேல் புத்தகத்துல தானியேல் ராஜாவினாலே உயர்த்தப்பட்டார். தானியேல் 2:49
தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாபிலோன் மாகாண காரியங்களை விசாரிக்கும்படி ஆளுநர்களாக ராஜா நியமித்தார். 3 வாலிபர்கள் உயர்த்தப்படுவதற்கு தானியேல் காரணமாக இருந்தார். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜா தன்னோடு பாட அனுபவித்தவர்கள், தன்னோடு உபத்திரவப்பட்டவர்கள், தன்னால் உருக்குலைக்கப்பட்டவர்கள், தன்னோடு யுத்தங்களிலே போராடியவர்களை உயர்த்தியதை நாம் படிக்க முடிகிறது. ஆக இது மனிதர்களால் உயர்த்தப்பட்டவர்களின் நிகழ்வுகள். 3வது, தீமையினால் உயர்த்தப்படுபவர்கள். நேர்வழியை மறந்து குறுக்கு வழியில உயர்ந்தவர்கள், கிறிஸ்துவை மறந்து கிறிஸ்துவை விட்டு விலகி கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்கி உயர்ந்தவர்கள், தன்னுடைய உயர்வுக்காக பிறரின் உயர்வை தடுப்பவர்கள், பிறரை காட்டிக் கொடுத்து தன்னுடைய வாழ்வில உயர்வு பெறுபவர்கள், பிறர் முன்னேறிவிடக் கூடாது என்பதுல முனைப்போடு செயல்படுபவர்கள். சங்கீதக்காரன் 37:35 ஒரு மனிதனை நான் கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருந்தான். இன்று நம் வாழ்க்கையில தீய வழியில முன்னேறுபவர்கள் பச்சை மரத்தை போல தலைத்திருக்கிறார்கள். நீதிமான்கள் இலையுதிர்ந்த மரத்தை போலவே நம்முடைய கண்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அதே சங்கீதம் 37:36 நான் தேடினேன், அவன் காணப்படவில்லை, அவன் ஒளிந்து போனான் என்று தாவீது குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசானவன் ஆண்டவர் இயேசுவை உயர்ந்த மலையின் மீது அழைத்து கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னபோது அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் விரட்டி அடித்தார். அதனால்தான் சிலுவைகளை ஜெயித்து பிதாவின் வலது பார்சத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆண்டவரிடத்திலிருந்தே வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். 2வதாக, பேதுரு அப்போஸ்தலன் உயர்வுக்கு கூறும் வழிகள் 3. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல 3 காரியங்களை பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு குறிப்பிடுவதை நாம் படித்து பார்க்க முடிகிறது. 1, ஏற்ற காலத்தில் யோசேப்பு சொப்பனம் கண்டவுடனே அதிபதியாக உயர்த்தப்படவில்லை. 17 ஆண்டுகள் பலவிதமான பாடுகளில் ஆண்டவர் அவரை பக்குவப்படுத்தினார். ஏற்ற காலம் வந்தபோது ஆண்டவர் யோசேப்பை அதிபதியாக உயர்த்தினார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே சிம்மாசனத்துல அமரவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு பலவித போராட்டங்களை அவர் சந்தித்தார். ஏற்ற காலத்துல ஆண்டவர் தாவீதை சிம்மாசனத்துல உயர வைத்து அழகு பார்த்தார். பல சூழல்களில உயர்வுகளை பெற அவசரப்பட்டு மனித முயற்சிகளை செய்து தோல்வியிலேயே நாம் துவண்டு விடுகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். காலங்கள் உருண்டோடியது, வாக்கு நிறைவேறுவதற்கு தாமதமானது. கானானியர் மத்தியில ஆபிரகாமும் சாராலும் வாழ்ந்த சூழலில அங்குள்ள முறைமையின்படி அடிமை பெண்ணை சாரால் தன் கணவருக்கு கொடுத்து பிள்ளை பேற்றை பெற்றெடுத்தார். அதனுடைய விளைவு நிம்மதியை இழந்து தடுமாறினார்கள். நம்முடைய வாழ்வில் தாமதம் என்பது ஆண்டவர் மறுப்பதல்ல, ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பேன் என்பதை உறுதி செய்வதற்கே என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேலர் 400 ஆண்டுகள் எகிப்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். சரியாக 400 ஆண்டுகள் முடிந்தவுடனே அன்றைய தினமே ஆண்டவர் இஸ்ரவேலரை விடுதலை செய்து அனுப்பினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரின் திட்டப்படி எந்த நன்மையும் முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. ஏற்ற காலத்துல அவர் காரியங்களை நடப்பிக்கிறவர். ஆண்டவரின் திட்டத்துக்காக பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பேதுரு அருளுகிற 2வது காரியம், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆரம்ப நாட்களில கரம் பிடித்தென்னை வழிநடத்தும் என்று ஜெபிப்பது நம்முடைய வழக்கம். நன்கு நடைபயின்ற பின்பு அவர் கரங்களை விட்டு விட்டு சுயமாக நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரின் கரங்களுக்குள் இருக்கும் போது என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று வாக்களித்தவர் பத்திரமாக பாதுகாத்தும் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவருமாகவே இருக்கிறார். ஆண்டவரின் சத்தத்தை கேளாமல், ஆண்டவருடைய சித்தத்தை உணராமல் செய்யும் செயல்களினாலேயே வேதனைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்.
ஆண்டவருடைய ஊழியக்காரர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் ஆண்டவரின் பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்காததினாலேயே தன் ராஜ்யபாரத்தை இழந்து போனார். அதனால்தான் பேதுரு அப்போஸ்தலன் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். பேதுரு அருளுகிற மூன்றாவது வழிமுறை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். 1 பேதுரு 5:5 தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இன்றைய மனிதர்கள் உலகோருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறார்கள், உன்னதருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதிலேயே பெருமை கொள்கிறார்கள். தானியேல் 4:30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று ராஜா சொன்ன அந்த நிமிடத்திலேயே இந்த வார்த்தைகள் ராஜாவினுடைய வாயில் இருந்த போது அவருடைய ராஜ்யபாரம் நீங்கி போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜா மாடுகளைப் போல புல்லை மேய்கிறார். ஆண்டவரின் ஆளுகையை ராஜா புரிந்து கொண்ட பின்பு என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. நேபுகாத் நேச்சார் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? தானியேல் 4:37 அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று குறிப்பிடுகிறார். உபாகமம் 8:10-11 கானானுக்குள் நுழையும் போது அந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாயாக, கர்த்தரை மறவாதே என்றும் சொல்லப்படுகிறது. உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் உயர்வை பெற தாழ்மை அவசியமானது. ஏற்ற காலத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாய் நாம் தாழ்மையோடு அடங்கி இருப்போம், கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவதாக, ஆண்டவர் உயர்த்தியவர்கள் செய்யக்கூடியவைகள் என்ன, செய்யக்கூடாதவைகள் என்ன, 2 காரியங்களை நாம் தியானித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒன்று, செய்ய வேண்டியது. சங்கீதம் 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் அனுபவம் என்பது என்ன தெரியுமா? நாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை பத்திரமாக காப்பாற்றினவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. உயர்த்தப்பட்டவர்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகள். திருமறையில யோசேப்பு அவருடைய தகப்பன் மரித்து போன பின்பு ஒருவேளை நம்முடைய தம்பி யோசேப்பு நம்மை பழி வாங்கி விடுவாரோ என்று உடன்பிறப்புகள் பயந்து நடுங்கினார்கள். அப்பா இறக்கும் முன்பாக எங்களை மன்னித்து விட வேண்டும்படி உன்னிடம் சொல்ல சொன்னார் என்று தூது அனுப்பினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட யோசேப்பு ஆதியாகமம் 50:20 நான் என்ன தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றார். கடைசி வரை தன் உடன்பிறப்புகளை பத்திரமாக பராமரித்தார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நீங்கள் தீமை செய்தீர்கள், தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். தானியேலின் புத்தகத்துல சிங்கக்கபில தானியேல் போடப்பட்டார். மறுநாளின் அதிகாலையில ராஜா சிங்கக்கபிக்கு வந்து, தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா என்று கேட்ட பொழுது தானியேல் 6:22 ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர்கள் ஆவியின் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு ஞானி உயர்வை பெற்றவர்கள் உயர்த்திய உன்னதரை மறக்க கூடாது என்று குறிப்பிடுகிறார். சேர்ந்து சொல்வோமா? சங்கீதம் 103:2 அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இரண்டாவதாக, செய்யக்கூடாதது என்ன? 2 நாளாகமம் 26 உசியா என்ற ராஜா சிறப்பான ஆட்சி செய்தவர், தேவனை சார்ந்து தேவனுக்காகவே வாழ்ந்தவர். அவன் தொட்டதெல்லாம் துலங்கியது. அவன் மேன்மைக்கு மேலான மேன்மைகளை பெற்று அனுபவித்த பொழுது அவனுடைய இருதயம் இருமாப்படைய தொடங்கியது. உசியா வாழ்க்கை முழுவதும் வெற்றி. ஒரே ஒரு இடத்துல உசியா ராஜா தோல்வியை சந்திக்கிறார். அது எங்கே தெரியுமா? தேவாலயத்தில் முதலிடம் ஆண்டவருக்கு, 2ஆம் இடம் ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்களுக்கு, 3வது இடமே ராஜாவுக்கு. தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவின் அதிகாரம் செல்லாது என்பதை உசியா ராஜா மறந்து போனார்.
தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு பலிபீடத்துக்குள் நுழைய துணிந்தார். ஆசாரியர்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் கேட்கவில்லை. ஆண்டவர் உசியாவின் நெற்றியில அடித்தார், குஷ்டரோகி ஆனார். 2 நாளாகமம் 26:21 உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். உசியாவின் ஆரம்பம் நல்லதாக இருந்தது, உசியாவின் முடிவோ பரிதாபமாகி போனது. ஆண்டவர் உயர்த்திய பாதைகளில அவருக்கு பிரியமில்லாததை செய்ய ஒருபோதும் நாம் துணிந்து விடக்கூடாது. 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடரல் அடைவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நிறைவாக, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க அழைக்கப்படுகிறோம். உயர்வை பெற மனித வழிகளை நாடாமல் பேதுருவின் யோசனைகளை பின்பற்றி ஆண்டவர் விரும்புவதை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசன திட்டங்களை புதிய மாதத்தில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைமைகளிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவரே, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவரே, இந்த புதிய மாதத்தில் பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வாக்களித்திருக்கிற வாக்கு மாறாத ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, மனித முயற்சிகளை வாஞ்சிக்கிறவர்களாக அல்லாது பேதுரு அப்போஸ்தலன் கொடுத்து யோசனைகளை பின்பற்றுகிறவர்களாய் நீர் விரும்புகிற காரியங்களை செய்து நிறைவேற்ற இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய கம்பம் குருசேகரத்தில் என்னுடைய 9 சபைகளில, குறிப்பாக வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே, உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிற எங்களுடைய திருக்குடும்பங்களில உம்முடைய ஒத்தாசை நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர், என்னுடைய விருப்பங்களில் எல்லாம் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். கர்த்தாவே, உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை நீர் தொடர்ந்து நிறைவாய் எங்களுடைய வாழ்விலை வர்ஷிக்க பண்ண வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் என்னுடைய இல்லத்தின் எல்லா கலசங்களும் நிறைந்திருக்கட்டும் அப்பா. கடந்த மாதத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பின் அனுபவங்கள் எங்களை வருத்தாதபடி, எங்களை துருத்தாதபடி நீரே உம்முடைய கிருபையினால எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய கவலைகளை மாற்றி எங்களை நலமான பாதையில பலப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, தேவாலயம் திறக்கப்படுவதற்கு கர்த்தாவே நீர் மனமிறங்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே திவ்ய பிரசன்னம் இந்த பெருந்தொற்றின் ஆண்டவரே தாக்கத்தை முற்றிலுமாய் குறைத்து எங்களுடைய தேசம் சேமத்தை பெற்று அனுபவிக்க நாங்கள் தொடர்ந்து திறப்பில நின்று போராடி ஜெபிக்கிறவர்களாய் விளங்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். குறிப்பாக என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே கண்மணி பிள்ளைகளை, தாய்மார்களை, பெரியவர்களை, 60, 70, 80 வயதை கடந்த மூத்தவர்களை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் தேவன் பாதுகாத்து பலப்படுத்தும். எல்லாரோடும் உடைய அனுகிரகம் தங்கி இருக்கட்டும். உம்முடைய காருண்யம் என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை நிச்சயமாக உம்முடைய திருவுள சித்தத்தின்படி உயர்த்தி ரட்சிக்கும் என்ற விசுவாசத்துல நாங்கள் வேரூன்றி வளர கிருபைதார். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். தந்தானை துதிப்போமே.